ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம கொப்பரை தேங்காயோட பெனிஃபிட்ஸ் அண்ட் அதை வச்சு 2 ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு காரமான ரெசிபி கொப்பரை பொடி. அடுத்து ஒரு ஸ்வீட்டான ரெசிபி கொப்பரை தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் இருக்கும், அதையும் அமுக்குனீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதில் ஆல் அப்படின்ட்டு இருக்க ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேன்னா அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட்டு கொப்பரை தேங்காய் எடுத்துக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா இதை வச்சு ரெசிபி செய்யலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். கொப்பரை தேங்காயில் இவ்வளோ பெனிஃபிட்ஸா அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்தளவுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது கொப்பரை தேங்காயில். ஃபஸ்ட்டு நோ கொலஸ்ட்ராலே இல்லை, சுத்தமாக கொலஸ்ட்ராலே கிடையாது கொப்பரை தேங்காயில். ஸோ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கனாலோ இல்லை டயட்டில் இருக்கீங்க அப்படின்னாலோ கொப்பரை தேங்காய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்து ப்ரோட்டீன் சத்து நிறைய இருக்குது இந்த கொப்பரை தேங்காயில். அப்புறம் காப்பர், மேங்கனீஸ் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அடுத்து கொப்பரை தேங்காய் சாப்பிட்றதுனால நம்மளோட போன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அடுத்து கொப்பரை தேங்காயில் டயட்ரி ஃபைபர் இருக்குது. டயட்ரி ஃபைபர் நம்மளோட ஹார்ட்டோட ஹெல்த்தை ரொம்பவே நல்லா பார்த்துக்கும். ஒரு நாளைக்கு பசங்களுக்கு, அதாவது மேலுக்கு 38 கிராம்ஸ் ஆஃப் டயட்ரி ஃபைபர் அண்ட் ஃபீமேலுக்கு 25 கிராம்ஸ் ஆஃப் டயட்ரி ஃபைபர் தேவைப்படும். இந்த கொப்பரை தேங்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கரெக்டான டயட்ரி ஃபைபர் நம்மளோட ஹார்ட்டுக்கு போய் சேரும். அதனால நம்மளோட ஹார்ட் ரொம்ப ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். அடுத்து பிரெயின். இந்த கொப்பரை தேங்காய் சாப்பிட்றதுனால பிரெயினோட ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் அண்ட் பிரெயின் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். அப்புறம் கொப்பரை தேங்காய் எடுத்துக்கிறதுனால இம்யூன் சிஸ்டம் அதிகமாகும் அண்ட் இதில் மினரல்ஸும் இருக்குது. ஸோ நம்ம பாடி நல்லா மெயின்டைன் ஆகும். அண்ட் கொப்பரை தேங்காய் சாப்பிட்றதுனால அனிமியா ரெடியூஸ் ஆகும். ஸோ யாருக்காச்சும் அனிமியா இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் இந்த கொப்பரை தேங்காய் எடுத்துக்கலாம். ஸோ இதில் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு தடவை. ஃபஸ்ட்டு கொப்பரை தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கொப்பரை தேங்காவை நம்ம மிக்சியில் போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். அதாவது ட்ரையாகவே அரைச்சிக்கலாம், தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இந்த கொப்பரை தேங்காவை நீங்கள் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயே எதுவுமே ஆகாது, கொப்பரை தேங்காய் கெட்டு போகாது. அடுத்து இன்றைக்கி நம்ம 2 ரெசிபி செய்ய போகிறோம் இல்லையா, ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒரு காரம் ரெசிபி. ரெண்டுத்துக்குமே பேஸ் கொப்பரை தேங்காய் தான். அதனால் ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது, நல்லா உதிரியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெசிபி கொப்பரை பொடி. இப்போ நம்ம கொப்பரை பொடி செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு ஊற்றினா போதும். அடுத்து காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் 3 போட்டிருக்கேன். போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் தனியாக ஒரு பிளேட்டில். அடுத்து அதே அளவு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்தம் பருப்பு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் சொல்கிற அளவு எல்லாமே 1 கப் அளவு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கொப்பரை தேங்காய், அதுக்கேற்ற அளவு தான் சொல்லிகிட்ருக்கேன். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேஷியோ மாற்றிக்கோங்க. 3 ஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம். ரொம்ப நல்லா வறுப்படக்கூடாது, லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தா போதும். இதோ பாருங்கள், இந்த அளவுக்கு வருந்தா போதும். இப்போ இதை நம்ம எடுத்து அதே பிளேட்டில் வச்சிடலாம். அடுத்து மறுபடியும் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி இது கூட கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டு அதே மாதிரி வறுத்து எடுத்துடலாம். இதுவும் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வருந்தால் போதும்.
இப்போ வந்து நம்மளோட கடலைப்பருப்பும் வறுந்தாச்சு. இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து தேங்காய், நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், அந்த தேங்காவை இப்போ வந்து எண்ணெய் எதுவும் சேர்க்க வேணாம், வெறும் தேங்காவை மட்டும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக ஹீட்டானா போதும், அந்தளவுக்கு வறுந்தால் போதும், எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ வந்து எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் போட்டு, இப்பயும் வந்து நீங்கள் தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும், நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதோ இந்த அளவுக்கு அரைஞ்சா போதும். நம்மளோட கொப்பரை பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். இதை வந்து ஒன்று நம்ம இட்லி பொடியாகவும் சாப்பிடலாம், இட்லி தோசை அந்த மாதிரிக்கு கொஞ்சோண்டு தேங்காய் ஊற்றி இதை வந்து தொட்டுக்கிட்டும் சாப்பிட்லாம். இல்லாட்டி கொப்பரை தேங்காய் சாதமும் செஞ்சு சாப்பிட்லாம். கொஞ்சோண்டு ஒரு கடாயில் வந்து நெய் ஊற்றி சூடான சாதம் போட்டு இந்த பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொப்பரை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம செகண்ட் ரெசிபி டெசிகேட்டட் கோகோனட் பர்ஃபி எப்படி செய்கிறதுங்கிறத பார்த்துடலாம். பர்ஃபி செய்கிறதுக்குமே வந்து அதே மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 கப் அளவு சர்க்கரை போட்டுக்கிறேன் நான். நம்ம வந்து 1 கப் அளவு தேங்காய் எடுத்தோம் அப்படின்னா 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க, 1:1 ரேஷியோ. இப்போ வந்து இதில் சுத்தமாக தண்ணியோ இல்லை எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, இதுவே அப்படியே இலகி கரையும். ஃபுல்லாக கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம இதில் வந்து சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லாட்டி நாட்டு சர்க்கரை ரெண்டுத்தில் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த சர்க்கரை நல்லா இலகி கலர் மாதிரி ஒரு மாதிரி கேரமலைஸ் கலரில் வரும். ஃபுல்லாக லம்ஸ் எல்லாம் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க, கட்டியே இருக்கக்கூடாது, நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு பிஞ்சளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து இந்த ஸ்வீட்னஸை நல்லா தூக்கி கொடுக்கும். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். அப்படி ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் ஒரு 2-3 ஏலக்காவை தட்டி உள்ளே போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1 கப் அளவு சர்க்கரை போட்டிருக்கோம் அப்படின்னா 1 கப் அளவு அதே கப் அளவு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பாகோட பதம்லாம் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அந்த சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி கேரமல் கலரில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த தேங்காவை போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கலக்கி விட்டீங்க அப்படின்னா கடாயில் வந்து நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து கொஞ்சோண்டு நெய் தடவிக்கலாம். நெய் இல்லாட்டி எண்ணெய் கூட தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா லைட்டாக ஒரு கத்தி வச்சு உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்தோடனே வந்துடுச்சு. சூப்பர். நான் வந்து கட் பண்ணவே இல்லை, அதனால் உடைக்கும் போது பாருங்களேன் என்ன ஷேப்பில் வருதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை உடைச்சிடலாம். நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ஷேப்ஸில் வரும். நான் கட் பண்ணவே இல்லை, மறந்துட்டேன். ஸோ இப்படி தான் குண்டக்க மண்டக்க வரும். அதனால் நீங்கள் ஒழுங்காக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரெசிபி எல்லாமே முடிஞ்சிடுச்சு. 2 ரெசிப்பியும் பார்த்துருப்பீங்க. ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கொப்பரை தேங்காய் யூஸ் பண்ணுறதுனால எவ்வளோ நல்லது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன்.
அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே வந்து செஞ்சு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ரெசிபியெல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி நல்லா வந்துச்சா வரலையா, இல்லை என்ன சொதப்பல்ஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.